இந்த வீடியோவில் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு தியரியாக பார்க்க போகிறோம். நம்ம ப்ராக்டிக்கல் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த க்ராக்கியை வச்சு தியரியாக எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும், எந்தெந்த மெஷர்மெண்ட்ஸ் வேணும், அதோட ஷார்ட் ஃபார்ம்ஸ் என்ன, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸோ இதுவோ அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த முழு சப்ஜெக்டும் நம்மளுக்கு நல்லபடியாக புரியும். ஓகேவா? ஸோ குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த 2 பாயிண்ட் பார்க்குறோம் இல்லையா? அதாவது நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஷோல்டருக்கோ உங்கள் கை ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கோ ஒரு போன் வந்துட்டு எண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஷோல்டர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பக்கம் வந்து அந்த பக்கம், அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் ஷோல்டர் பாயிண்ட்டுக்கு நீங்கள் டேப்பை வச்சு மெஷர் பண்ணணும். டேப் எப்படி வைக்கணும்னா, நீங்கள் வந்துட்டு இந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ஷோல்டர் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். நீங்கள் இப்படி கோணையாக இப்படி போயிட்டு அப்புறம் இங்கேருந்து இங்கே அப்படியெல்லாம் வைக்காமல் நீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். ஓகேங்களா? வச்சிங்கன்னா அது வரும், அந்த பாயிண்ட் வரும் இல்லையா? அதுதான் உங்களோட ஷோல்டர் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டோட பேர் வந்துட்டு ஷோல்டர் பாயிண்ட். இதோட பேர் ஷோல்டர். ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டு எஸ்ஹெச். மோஸ்ட்லி நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும் போது எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஷோல்டர் போன்லேருந்து இந்த ஷோல்டர் போன் வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தால் அதுதான் நம்மளோட ஷோல்டரோட லென்த். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்துட்டு எல்லாம் லென்த் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ எந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தாலுமே நம்ம சென்டர் ஆஃப் ஷோல்டர் டு நெக் இந்த இதில் தான் நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ இங்கே சென்டர் ஆஃப் ஷோல்டர்லேருந்து நம்ம எடுத்தோன்னா ஷோல்டர்லேருந்து நம்மளோட ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பஸ்ட், அதாவது நம்மளோட செஸ்டோட ஹையஸ்ட் பாயிண்ட், அதுக்கு பேர் அப்பெக்ஸ். இது வந்துட்டு ஷோல்டர் டு அப்பெக்ஸ், ஏபிஇஎக்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஷோல்டர் டு அப்பெக்ஸ். அடுத்தது ஷோல்டர் டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வேஸ்ட். ஸோ இதுக்கு வந்துட்டு வேஸ்ட் லென்த் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? வேஸ்ட் லென்த். அடுத்தது ஷோல்டர் கிட்டேருந்து டேப் வச்சு நேராக இங்கே வந்தீங்கன்னா நம்மளோட ஹிப்பு, எங்கே ஹையஸ்ட் பாயிண்ட், நம்மளோட ஹிப் வந்துட்டு எப்பவுமே கர்வ்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் கிட்ட தான் நம்மளோட ஹிப் இருக்கும். ஸோ இட் இஸ் ஹிப் லென்த். நான் இப்போல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறது லென்த் மெஷர்மெண்ட்ஸ், ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம இன்னும் எடுக்கலை. ஸோ இது வந்துட்டு நீ லென்த், முட்டி அளவுக்கு இருக்கிறது நீ லென்த். அடுத்தது காஃப் லென்த், அதாவது முழங்கால் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது காஃப் லென்த். அடுத்தது ஆங்கிள் லென்த், நம்ம கொலுசை போடுறோம் இல்லையா? அந்த இடத்த தான் ஆங்கிள் லென்த்துன்னு சொல்லுவோம். ஓகே? ஸோ கடைசியாக கீழே வரல, ஃப்ளோர் டச் ஆகிற வரல நம்ம எடுக்கிறது ஃபுல் லென்த். ஓகே? ஸோ மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே, இதுக்கு பேர் ஷோல்டர் லென்த். ஓகே. ஸோ இங்கேருந்து இந்த ரெட் டாட்லேருந்து, ஸோ இந்த ரெட் டாட்லேருந்து இந்த ரெட் டாட், அதாவது ஷோல்டர் டு ஷோல்டர் போன் வந்துட்டு ஷோல்டர் லென்த். அதுக்கப்புறம் ஷோல்டர் கிட்டேருந்து டேப்பை வச்சு கீழே மெஷர் பண்ண நம்மளோட ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பஸ்ட் கிட்ட மெஷர் பண்ணால் அது ஷோல்டர் டு அப்பெக்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட கர்வ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே மெஷர் பண்ணோன்னா, நம்மளோட கர்வ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே மெஷர் பண்ணோன்னா அதோட பேர் வேஸ்ட் லென்த். அப்புறம் ஷோல்டர் கிட்டேருந்து, இது எல்லாமே நம்ம ஷோல்டர் கிட்டேருந்து வச்சுருக்கிற டேப் வச்சு மெஷர் பண்ணுறது. நம்ம எடுத்து மெஷர் பண்ணக்கூடாது, நம்ம ஷோல்டர் கிட்டேருந்து இதெல்லாம் மெஷர் பண்ணணும். ஸோ ஷோல்டர் கிட்டேருந்து அப்பெக்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்து அப்பெக்ஸ் பாயிண்ட், அப்புறம் அங்கேருந்து ஷோல்டர்லேருந்து வேஸ்ட், இந்த கர்வ் வர இடத்துல அதுதான் நம்மளோட வேஸ்ட். ஓகேவா? ஸோ இதோட நம்மளோட வேஸ்ட் லென்த். அதுக்கப்புறம் நம்மளோட ஹிப்போட ஹையஸ்ட் கர்வ். நம்ம எல்லாருக்கும் ஹிப் எப்படி இருக்கோ இப்படி கர்வ்டாக இருக்கும் இல்லையா? நம்மளோட ஹிப் எப்படி இருக்கோ இப்படி கர்வ்டாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கர்வ் இருக்குதுல்ல, அங்கே வரல நம்ம லென்த் எடுக்கணும். ஓகேவா? அடுத்தது ஷோல்டர்லேருந்து நீ லென்த், அப்புறம் ஷோல்டர்லேருந்து காஃப் லென்த், ஷோல்டர்லேருந்து ஆங்கிள் லென்த், ஷோல்டர்லேருந்து ஃபுல் லென்த். ஓகே? ஸோ நம்ம எல்லா லென்த் மெஷர்மெண்ட்ஸும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ். அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எடுத்துக்கலாம், ப்ளூ கலரில் எடுத்துக்கலாம். ஓகேவா?
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பஸ்ட் ரவுண்ட். பஸ்ட்டுனாக்கா நம்மளோட ஷோல்டர் டு அப்பெக்ஸ், அதை வந்துட்டு பஸ்ட் லென்த்தோ சொல்லலாம், ஷோல்டர் டு அப்பெக்ஸோ சொல்லலாம். ஸோ இந்த இடத்துலையே டேப்பை வச்சு நம்ம ரவுண்டாக பாடி ரவுண்டாக எடுத்துகிட்டு வரணும். இப்போ இங்கே ஒரு டாட் வச்சுருக்கிறேன் இல்லையா, ஸோ இந்த டேப் எக்ஸாக்டாக அதே மாதிரி சர்க்கிளாக இருக்கணும். புரிஞ்சிச்சா? இப்போது இங்கே டேப் வச்சேன்னா இது ஒரு ஃபுல் சர்க்கிள் பண்ணிவிட்டு நம்ம பாடி சுற்றிட்டு மறுபடியும் இதே இடத்துக்கு வரணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பஸ்ட் லென்த். ஓகே, பஸ்ட் ரவுண்ட். பஸ்ட் ரவுண்ட். ஓகே, அடுத்தது நம்ம வேஸ்ட் லென்த் எங்கே எடுத்தோமோ அதே இடத்துல நம்ம வந்துட்டு வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். டேப் அங்கே வச்சு மறுபடியும் வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். ஓகே, அடுத்தது ஹிப் ரவுண்ட். நான் ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிப் கர்வ் சொன்னல, அந்த இடத்துல ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ அது பேர் ஹிப் ரவுண்ட். ஓகே, அப்புறம் நீ ரவுண்ட். இதெல்லாம் நம்ம பேண்ட்டுங்க தைக்கும் போது அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு இதெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கோங்க. நீ ரவுண்ட், காஃப் ரவுண்ட், ஆங்கிள் ரவுண்ட், ஃபுல் லென்த், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மெயினாக நம்ம பார்க்க போகிறது ஸ்லீவ்ஸ். ஸ்லீவ்ஸ் வந்துட்டு நம்ம ஷோல்டர் போன்லேருந்து, நம்ம எங்கே ஷோல்டர் போன் எண்ட் ஆகுதோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்லீவ்ஸ்க்கு. ஸோ நம்மளுக்கு எந்த லென்த்து வேணுமோ அந்த லென்த் வைக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஷோல்டர் போன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த ஷோல்டர் போன் ஸ்டார்ட் ஆகுற இடத்துலேருந்து எண்ட் ஆகிற இடத்துலேருந்து நம்மளோட ஸ்லீவ்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்லீவ்ஸ் வந்துட்டு ஷார்ட் ஸ்லீவ்ஸ் இருக்கலாம், எல்போ ஸ்லீவ்ஸ் இருக்கலாம், அதாவது நம்ம முட்டி மடிக்கிறோம் இல்லையா அதுக்கு மேலே. இப்போ இந்த பாயிண்ட் வந்துட்டு எல்போ ஸ்லீவ்ஸ், அப்புறம் 3/4 ஸ்லீவ்ஸ் முட்டிக்கு கீழே, அடுத்தது ஃபுல் ஸ்லீவ்ஸ், இவ்வளோ தூரம் வரும். ஓகேவா? ஸோ எந்த சைஸ் வேணுமோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம லென்த் எடுத்துக்கலாம். ஸோ இந்த க்ராக்கியில் நான் வந்துட்டு எல்போ ஸ்லீவ்ஸ் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்போ ஸ்லீவ்ஸ் இங்கே மார்க் பண்ணால் அப்போ ரவுண்ட் மெஷர்மெண்ட் நான் எங்கே எடுக்கணும்? இங்கே தான் எடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த ஷோல்டர் போன் எண்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல நான் ஒரு ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இந்த ஷோல்டர் போன் கீழேருந்து எண்ட் ஆகிற இடத்துலேருந்து நான் எடுக்கிற மெஷர்மெண்ட் பேர் ஆர்ம் ஹோல். ஓகேவா? அதாவது நம்ம கை போடுறோன்னா அந்த ஹோல் இருக்குல்ல, ஓட்டை, அதுதான் ஆர்ம் ஹோல். அதுதான் இதோட மெஷர்மெண்ட்டு. அப்புறம் இங்கேருந்து இந்த ஆர்ம் ஹோல் பாயிண்ட்லேருந்து நான் கீழே எடுக்கிறேன் இல்லையா, இப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ்ஸ், இது எல்போ ஸ்லீவ்ஸ், இது 3/4 ஸ்லீவ்ஸ், இது ஃபுல் ஸ்லீவ்ஸ். ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் இங்கே டைப் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு ஷார்ட் ஸ்லீவ்ஸ், ஸ்லீவ்ஸுக்கு ஷார்ட் ஃபார்ம் SL. ஓகேவா? ஸ்லீவ்ஸ்க்கு ஷார்ட் ஃபார்ம் SL. எல்போ ஸ்லீவ்ஸ், அடுத்தது 3/4 ஸ்லீவ்ஸ், அடுத்தது ஃபுல் ஸ்லீவ்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ஸ்லீவோட பேட்டர்ன். ஓகேவா? கிளியராக இருக்கா? ஓகே, இப்போ எனக்கு ஷார்ட் ஸ்லீவ்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நான் இந்த ஷார்ட் ஸ்லீவ் லென்த் எவ்வளோ எடுத்துக்கிறேனோ அதே இடத்துல நான் வந்துட்டு ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஷார்ட் ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கிறேன்னா இப்போ டேப்பை இது உள்ளே விட்டு கையை சுற்றி நான் ஒரு ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். எல்போனாலும் அதே தான், ஆனால் எல்போ ஸ்லீவ்ஸ்க்கு எடுக்கும்போது நம்ம கை மடித்து எடுக்கணும். நான் இது கிளாஸஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். 3/4 ஸ்லீவ்ஸும் அதே மாதிரி ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும், ஃபுல் ஸ்லீவ்ஸும் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக அந்த கிளாஸஸ் வரும்போது சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு க்ராக்கீஸில் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நான் மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது ஷோல்டர் பாயிண்ட், இது ஷோல்டர் பாயிண்ட், ஷோல்டர்லேருந்து அபெக்ஸ், வேஸ்ட் லென்த், ஹிப் லென்த், நீ லென்த், காஃப் லென்த், ஆங்கிள் லென்த், ஃபுல் லென்த். ஸோ ஃபுல் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ பஸ்ட் ரவுண்ட், வேஸ்ட் ரவுண்ட், ஹிப் ரவுண்ட், திருப்ப நீ ரவுண்ட், காஃப் ரவுண்ட், ஆங்கிள் ரவுண்ட், ஃபுல் லென்த்துக்கு எந்த ரவுண்டும் இல்லை.
இப்போ இந்த ஷோல்டர் போன் எங்கே எண்ட் ஆகுதோ அங்கேருந்து நம்ம ஸ்லீவ்ஸ் மெஷர்மெண்ட் எடுக்குவோம். ஸோ இவ்வளோ தூரம் வந்தால் ஷார்ட் ஸ்லீவ்ஸ், இந்த ரெட் டாட் வெளில வந்தால் எல்போ ஸ்லீவ்ஸ், அடுத்தது அந்த எலும்புக்கு கீழே வந்தால் 3/4 ஸ்லீவ்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ரிஸ்ட் வெளில வந்தால் அது ஃபுல் ஸ்லீவ்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோ ஸ்லீவ்ஸ் எடுக்கிறோமோ அதோட ஃபுல் மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஸ்லீவ்ஸ்க்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும்? ஆர்ம் ஹோல், இந்த ஷோல்டர் போன் கிட்டேருந்து ஒரு ஃபுல் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அது ஆர்ம் ஹோல், ஆர்ம் லென்த், ஸ்லீவ் லென்த், அதாவது ஆர்ம் லென்த் இஸ் நத்திங் பட் ஸ்லீவ் லென்த். ஓகே, ஸ்லீவ் ரவுண்ட், ஸ்லீவ் ஓப்பன், நம்ம எங்கே ஓப்பன் பண்ணுறோமோ அது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் மெஷர்மெண்ட்ஸ் ரிக்வயர்ட், பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் ரிக்வயர்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் நான் கமெண்ட் பார்த்து நீங்கள் வந்துட்டு சில்கோட ப்ராசஸை இன்னும் டீட்டெயில்டாக கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். நீங்கள் போய் டைரெக்டாக பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் நான் என்னோடய இதில் போட்டேன்னா சரியாக வராது. ஸோ இட் வில் பி அகெயின்ஸ்ட் கம்யூனிட்டி லாஸ். ஓகே, ஸோ ஐ வில் ஆட் இட் இன் த கமெண்ட் செஷன். நீங்கள் போய் அங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? இல்லை நீங்களே டைரெக்டாக போயிட்டு சில்க் சாரீ மேக்கிங் ப்ராசஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கே கிடைச்சிடும். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை ப்ளீஸ் கீழே பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு அஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பை.